ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு புதிதாக சிலர் வந்திருப்பதை காண முடிகிறது. நீங்கள் தொடர்ந்து இந்த கூட்டங்களை பங்கு பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதனால் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியார். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுடைய வழியிலே நடப்பதற்காக நியாயப்பிரமாணம் கட்டளையிடப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் நடக்க வேண்டும், செய்ய வேண்டும். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காவிட்டால், அதில் சொல்லியிருக்கக்கூடிய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அதற்குரிய தண்டனைகள் என்ன என்ற பட்டியலும் அங்கே கொடுக்கப்பட்டது. பொதுவாக நியாயப்பிரமாணத்தினுடைய தண்டனையை பற்றி பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு. இவ்விதமாக தண்டனை மிக கடுமையான தண்டனை. தண்டனை இல்லாமல் எந்த குற்றமும் அங்கே செய்ய முடியாது. எல்லா குற்றத்துக்கும் தண்டனை உண்டு. ஆனால் கொலை செய்தவனுக்கு இந்த கண்ணுக்கு கண்ணோடு நிற்கிறது இல்லை. கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய தண்டனை. கொலைகாரன் அவன் தப்ப முடியாது. மிக கடுமையான ஒரு தண்டனையாக அது காணப்படும். நியாயப்பிரமாண காலத்தில் அதில் எந்தவித சலுகையும் கிடையாது. அவர்கள் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டன. இந்த கட்டளைகளின்படி நடக்க முடியுமா என்று கேட்டால் ஆண்டவருக்கே தெரியும். பாவத்தை குறித்து சுட்டி காட்டுவதற்காக, பாவம் என்னது என்பதை தெரிவிப்பதற்காக, பாவத்திற்கு தண்டனை உண்டு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, மக்களை எச்சரிப்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் நியாயப்பிரமாணம். அதுல ஒரு கற்பனையை, ஒரு கட்டளை மீறினாலும் மற்ற எல்லா கட்டளையும் செய்தாலும் பயனில்லை, அவன் தண்டனைக்குரியவனாக மாறிவிடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட மக்களுக்கு அந்த கொலைகாரனுக்கு கூட சில தவிர்ப்பு கொடுப்பதற்காக தேவன் இரக்கம் உள்ளவராக அவர்கள் ஒரு சாராருக்கு, ஒரு தவறு செய்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஒரு ஏற்பாடை பண்ணினார். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடைக்கல பட்டணங்கள். அடைக்கல பட்டணங்கள் என்று இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலுமாக மொத்தம் 6 அடைக்கல பட்டணங்கள் அங்கே கொடுக்கப்பட்டதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த அடைக்கல பட்டணங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது சாதாரண கொலைகாரனுக்கு அல்ல. வேண்டுமென்றே கொலை செய்கிறானே அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. முன்னாலே பகையை வைத்து அந்த முற்பகையோடு கூட திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி கொலை செய்கிறானே அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவனுக்கு மரண தண்டனை தான். வேற யாருக்கு மரண தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த கொலைகாரன் என்ற பட்டியலை கொலை செய்யாவிட்டால் கூட கொலை செய்பவனாக கருதப்படுகிறவன் இருக்கிறான், அவனுக்கு மரண தண்டனை தான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவன் தன்னுடைய தகப்பனையாவது தாயையாவது சபித்தால் அவன் கொலை செய்யப்படக்கூடாது. எவ்வளவு பயங்கரமான தண்டனை! அந்த தண்டனையை ஆண்டவர் இப்ப செயல்படுத்தினா எத்தனை கொலை நடக்கும் இல்லையா? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத நிலையில் உள்ள பிள்ளைகள் பெருகி வருகிறார்கள் அல்லவா? இது கிறிஸ்தவ குடும்பத்திலேயும் குறிப்பாக பக்தி உள்ளவர்கள குடும்பத்திலே கூட நடக்குது இல்லையா? பெற்றோரை அடிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, தூஷிக்கிறதோட அல்ல. இங்கே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? பெற்றோர் தாயாவது தந்தையாவது
அடிக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன் அப்படி சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட கடுமையான தண்டனைகள் உள்ள ஒரு பிரமாணம். இதனூடே ஒருவன் தற்செயலாக கைப்பிசகாக யாராவது ஒருவனை கொன்றுவிட்டால் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இந்த அடைக்கல பட்டணங்கள் உருவாக்கப்பட்டன. கைப்பிசகாக, முற்பகையின்றி, தற்செயலாக ஒருவன் இன்னொருவரை கொலை செய்துவிட்டால் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஒதுக்கப்பட்ட பட்டணங்கள். இவைகளுக்கு அடைக்கல பட்டணங்கள் என்று பெயர். அதாவது ஒருவேளை இருளிலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஜாமானத்தை தூக்கி போடுறான், ஒரு ஆயுதத்தை தூக்கி அப்படியே எறியும் பொழுது அந்த வழியாக போகிறான், யாராவது ஒருவன் மீது பட்டு அவன் இறந்து விட்டால் இந்த மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், தற்காலிக ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவனுக்கும் அவனுக்கும் விரோதம் கிடையாது, முற்பகை கிடையாது, வேண்டுமென்றே செய்யவில்லை. ஒரு ஆயுதத்தை தூக்கி எறிஞ்சிட்டான், அல்லது ஒரு கல்லை தூக்கி போட்டு விட்டான், இல்லை தற்செயலாக போகும்போது தள்ளி போட்டான், தள்ளி போட்டு அவன் கீழே விழுந்ததில்ல ஆளு காலின்னு வச்சிங்களேன். அப்பேற்பட்டவன் வேண்டுமென்றே செய்யாத காரணத்தினால் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட பட்டணம் தான் இந்த அடைக்கல பட்டணம். கொலைகாரனுக்கு, எப்பேற்பட்ட கொலைகாரனுக்கு? வேண்டுமென்றே கொலை செய்யாதவனுக்கு, கைப்பிசகாக கொலை செய்தவனுக்கு, முற்பகையின்றி கொலை செய்தவனுக்கு, அவன் ஓடி தப்பித்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட பட்டணம். அது மொத்தம் 6. யோர்தான் நதிக்கு இங்கேயும் 2.5 கோத்திரம் இருக்கு இல்லையா, இவங்களையும் பாதுகாக்கணும். அப்புறம் கானான் தேசத்தில் இருக்கு இல்லையா, அங்குள்ள மக்களையும் பாதுகாக்கணும். ஆகையினால இங்க 3 பட்டணம், அங்க ஒரு 3 பட்டணம். லேவியருக்கு ஒதுக்கப்பட்ட பட்டணங்களிலே இது கொடுக்கணும். இவைகள் பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டவைகள். இவை இந்த மாதிரி கொலை செய்துட்டானா உடனே ஓடி போய் இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள அடைக்கல போகுது. அப்படியானால் அவன் தப்பித்துக் கொள்ளலாம். எதுவரைக்கும் தப்பித்துக் கொள்ளலாம்? அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்து வரைக்கும். இவனை பழி வாங்குகிறவன் அவனுக்கு போய் தொடர்ந்து அவனை கொலை செய்யாதபடிக்கு பாதுகாப்பதற்காக. அங்குள்ள பிரதான ஆசாரியர் இருக்கிறாரே, அவர் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறாரோ அவ்வளவு நாளைக்கு அவன் அங்கே இருக்கலாம், பாதுகாப்போடு இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு தான் இந்த அடைக்கல பட்டணங்கள் என்று பார்க்கிறோம். என்னையா, கொலைகாரனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட அடைக்கல பட்டணங்கள், அதுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம்? வேத வசனத்தில் பார்த்தாச்சுன்னா மனிதர்களும் ஒரு விதத்திலே கொலைகாரர்களாக இருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. வேத வசனம் சொல்லுது. ஒருவேளை ஒருவனை கத்தி எடுத்து அல்லது பெரிய ஏதாவது ஒரு கருவியை வச்சு வெட்டி கொன்று போட்டால் தான் கொலை என்பதல்ல. ஒரு சில வசனங்களை நீங்கள் படிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. பயப்படுகிறவர்கள், நல்லா கவனிச்சீங்க, இந்த பட்டியலில் என்ன பேர் வருதுன்னு பார்த்தீங்க. பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இதுல கொலைக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கொலைகாரனுக்கு என்ன தண்டனையோ அந்த கொலை செய்தவனுக்கு ஈடாக மற்ற பாவங்களும் இருக்கின்றன. விக்கிரக ஆராதனை செய்தால் அவனும் கொலைகாரனாக கருதப்படுகிறான். கொலை செய்தவனுக்கு ஈடுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவில்லையா, அவனும் கொலைகாரனுக்கு சமம். அவனுக்கும் தண்டனை அதுதான், ஒரே தண்டனை தான். அக்கிரமக்காரர், பொய்யர், பொய் சொன்னால் அவன் தான் இல்லையா? அப்ப கொலைக்கு சமமாக இந்த பாவங்கள் அத்தனையும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, பட்டியலில் போடப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். சுருங்க சொல்ல போனால் பாவிகள். கொலையும் பாவத்தில் ஒன்று.
ஒன்றும் கொலைகாரனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பொய் வேணா சொல்லியிருப்பேன். ஆனா வசனம் என்ன சொல்லுது? பொய் சொல்லுகிறவனா கொலைகாரனா ஒண்ணுதான். அப்படித்தானே இந்த வசனத்துக்கு அதான் அர்த்தம் இல்லையா? இந்த வசனத்தோட இல்ல, மற்ற வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1:9 படிங்க. அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீரட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதவருக்கும் வேசிக்கள்ளவருக்கும் ஆமா பொய்யருக்கும் நித்தியானந்த தேவனுடைய சுவிசேஷத்தின்படி இந்த ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஆமா எதிரடியாக இருக்கக்கூடிய எந்த செய்கைக்கும் ஆமா நியாயப்பிரமாணத்துல இந்த பட்டியல் வெறும் கொலைகாரனுக்கு இல்ல இல்லையா? இந்த பாவத்தின் பட்டியலில் மனிதர்கள் ஏதாவது ஒண்ணுல உள்ள வந்துடுறான் இல்லையா? அப்போ மனிதன் செய்யக்கூடிய பாவம் கொலைக்கு ஈடாக கருதப்படுகிறது. விக்கிரக ஆராதனை சொன்ன உடனேயே ஒரு விக்கிரகத்தை வைத்து வணங்குவதுதான் விக்கிரக ஆராதனை என்பது அல்ல. அது மட்டும்தான் விக்கிரக ஆராதனையா? சிலருக்கு பிள்ளைகளே விக்கிரகமா இருக்கிறாங்க. கணவனுக்கு மனைவி விக்கிரகமாக இருக்கிறார், மனைவிக்கு கணவன் விக்கிரகம், பிள்ளைகளுக்கு சில பிள்ளைகளுக்கு பெற்றோர் விக்கிரகம். எங்க அப்பா அம்மாவா எனக்கு தெய்வம். இவர்களை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்திலே வருவதற்கு உதாசீனமாக தங்களின் நாட்களை கடத்தி கொள்ளுகிறவர்கள் உண்டு. சிலருக்கு அவங்க வேலையே விக்கிரகம். தரிசன கூட்டத்துக்கெல்லாம் வர்றதுக்கு நேரம் இல்லைங்க. எனக்கு நான் அவ்வளவு பிஸி. என் வேலை அப்படிப்பட்ட வேலைங்க, உங்களுக்கு தெரியாது. விக்கிரகம் ஆண்டவருடைய சமூகத்திலே வரக்கூடாதபடிக்கு உனக்கு என்ன தடை இருக்கிறதோ, எதை நீ சார்ந்திருக்கிறாயோ, எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாயோ அது விக்கிரகம். நீ விக்கிரக ஆராதனை செய்கிறவர். எதற்கு சமம்? கொலை செய்வதற்கு சமம். அந்த பட்டியலான வருது, விதிவிலக்கு இல்லையே. அப்ப அடைக்கலப்பட்டணும் அந்த கைப்பிசகாக கொலை செய்தவனுக்கு வைக்கப்பட்டது போல உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலப்பட்டணம் தேவை. மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த அடைக்கலப்பட்டணம் தேவை. இதோடு நிக்கல பாருங்க. அங்கே சுவிசேஷத்தில் பார்க்கும்போது ஆண்டவரே அங்க ஒன்று சொல்றார் பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் படிங்க. யோவான் 8:44. உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் ஆமா அவன் சத்தியத்தை அவன் நேசிக்கல. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஆமா அது ஓன் பொய் தான், சொந்த பொய் தான். என்னை விசுவாசிக்கவில்லை. சத்தியத்தை விசுவாசிக்காதவன் அந்த பட்டியல வரான் பாருங்க. 40ஆம் வசனம் படிங்கம்மா. யோவான் 8:40. என்னை என்னை ஆமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொல்ல வகை தேடினவர்களை பார்த்தான் சொல்றாரு. நீங்க யாரு? பிசாசுனுடைய பிள்ளைகள், சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மனசு இல்லாதவங்க. எத்தனை தடவை தான் வசனத்தை கேட்டாலும் வசனத்துக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை, அதை நேசிக்க விருப்பம் இல்லை.
ஏன்னா அவன்கிட்ட சத்தியம் இல்லை. அப்ப பிசாசுடைய பிள்ளைகள் சொல்றாரு இல்லையா, அவரிடத்தில் இந்தந்த குணாதிசயங்கள்லாம் காணப்படும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், இச்சையின்படி நடக்கிறவர்கள், அது எந்த இச்சையா இருந்தாலும் சரிதான், கண்கள் இச்சையா இருக்கலாம், மாம்சத்தின் இச்சையா இருக்கலாம், இவர்கள் எல்லாம் அந்த பட்டியலில் வராங்க. அவனை பத்தி என்ன சொல்லியிருக்குது? அவன் மனுஷ கொலைபாதகன். எப்ப இருந்து? ஆதி முதலே. அப்ப அவனுடைய ஆலோசனைப்படி அவன் செய்கிறபடி செய்கிறவங்க எல்லாரும், இதே போல செய்கிறவங்க எல்லாரும் எந்த பட்டியலில் வந்துடுறோம்? கொலைகார பட்டியலில் வந்துடுறோம். ஆகையினால இன்னொருத்தனை வெட்டி சாய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆகவே உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலப்பட்டணம் தேவை. யாரும் இதற்கு விதிவிலக்கல்ல. அடைக்கலப்பட்டணத்துக்குள் புகுந்தால் ஒழிய பாதுகாப்பில்லை. அது எவ்வித பாவமாக இருந்தாலும் சரி. பாவி தஞ்சம் புக வேண்டிய ஒரு அடைக்கலப்பட்டணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்குள்ளே அடைக்கலம் புகவில்லை என்றால் பாதுகாப்பு இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தோம் இல்லையா, முதல் படித்தோம் இல்லையா, வசனம் 21:8 என்ன முடிவு? அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நிலைமையை சற்று யோசித்துப்பா. நான் இந்த பட்டியலில் ஏதாவது ஒரு பட்டியலில் உள்ள இருக்கிறேன்னா, இந்த சொல்லப்பட்ட பல வசனங்களை படித்தோம் இல்லையா, இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஏதாவது ஒன்றில் மனுஷன் அடங்கிடுறாங்க. அவிசுவாசியை பற்றியும் கொலைகாரங்கிறது அந்த பட்டியலான வருது இல்லையா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களும் இந்த கொலைகார பட்டியலில் வந்துடுறாங்க. இந்த கொலைகாரனோடு சேர்ந்து தான் அவங்களும் அங்கே போண்டிருக்கு. எங்க? அக்கினி கடல்ல. கொலைகாரனும் அங்கே தான் போனோம், அவிசுவாசி இங்கே தான் போனோம். அக்கினி கடல்ல பாவத்தின் சம்பளம் மரணம். சுருக்கமாக சொல்ல போனால் பாவி கொலைகாரனுக்கு ஈடாக கருதப்படுகிறான். பாவத்திற்கு தண்டனை உண்டு. இன்றும் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை பிசாசனுடைய செய்கைகளின்படியே நடக்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? அப்படியானால் இந்த தண்டனை உறுதியான தண்டனை, தேவனால் நியமிக்கப்பட்ட தண்டனை. தண்டனையிலிருந்து தப்பித்து போக முடியாது. தப்புவதற்கு ஒரே வழி உண்டானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அடைக்கலப்பட்டணத்துக்குள்ளே அடைக்கலம் புகுந்து விட வேண்டும். அப்படியானால் தான் தப்ப முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. இதை தொடர்ந்து இந்த அடைக்கலப்பட்டணத்தினுடைய நியதிகளை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். இந்த அடைக்கலப்பட்டணம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? பழி வாங்கப்படாமல் பாதுகாப்பு வழங்க. ஒருத்தன் கொலை செய்யறான்னு சொன்னா கொலை செய்யப்பட்டவனுடைய சொந்தக்காரன் விடுவானா? அவன் விரட்டி போய் இவனை கொலை பண்ணிட மாட்டான் இல்லையா? இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக கொலை செய்யப்பட்டவனுடைய உறவினரிடமிருந்து தான் கொலை செய்யப்படாதபடிக்கு பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பட்டணம். இது எல்லா கொலைகாரனுக்கு இல்லை, தற்செயலாக தெரியாமல் முற்பகையின்றி கைப்பிசகாய் செய்தவன் அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பட்டணம். இந்த பட்டணம் நிறுவப்பட்டதனுடைய இன்னொரு நோக்கம் என்ன? அவன் உள்ள இருக்கும்போது அவனுடைய மனசாட்சி பேசிக்கிட்டே இருக்கும். என்ன பேசும்? நான் கொலைகாரன், நான் கொலைகாரன், ஆனா என்னுடைய கொலைக்கு நான் தண்டனை வழங்கப்படாமல் எங்க இருக்கிறேன்? பாதுகாப்போடு இருக்கிறேன். இதை நினைவு கூறுகிறான். தன்னுடைய நிலையை உணர்ந்து கொள்கிறான். தான் பாவி என்பதை உணர்கிறான். தெரிஞ்சு செய்தாலும் சரிதான், தெரியாம செய்தாலும் பாவம் பாவம். தெரியாம செஞ்சுட்டேங்க, விட்டுருவாங்களா? ஆகவே இந்த மனிதன் தன்னுடைய நிர்பந்தமான நிலையை, பாவ நிலையை உணர்ந்து தனக்கு கிடைத்த பாதுகாப்பை நினைத்து பார்ப்பதற்கான ஒரு இடமாக அது இருந்தது. அவன் நினைத்து கொண்டே தன்னுடைய பாதுகாப்பை கொடுத்த தேவனுக்கு அவன் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு இடம். இதை விட்டாச்சுன்னா அவனுக்கு வேற பாதுகாப்பு கிடையாது. அந்த அடைக்கலப்பட்டணத்தை விட்டு வெளியே போயாச்சுன்னா அவ்வளவுதான். அடைக்கலப்பட்டணத்துக்குள்ளே வராமல் இருந்தாலும் அவன் தப்ப முடியாது. ஆகவே உள்ளே இருக்கும் வரைக்கும் அவனுடைய பாதுகாப்பை அவன் நினைத்து கொண்டிருப்பான். அது நினைப்பூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். நான் உள்ளே இருக்கிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு உண்டு, எனக்கு அடைக்கலம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த அடைக்கலப்பட்டணங்கள் நிறுவப்பட்டதனுடைய நோக்கம் இதுதான். இந்த அடைக்கலப்பட்டணத்துக்குள்ள என்னென்ன வசதியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உள்ள போறவங்களுக்கு
அவங்களுக்கு குடியிருக்க இடம் கொடுக்கணும். இது நியாயப்பிரமாணத்தில் அங்கே சொல்லப்பட்ட கட்டளை. அவனுக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்கணும். அதோட அவன் பட்னியாக இருந்தலாமா, அவனுக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா, பாதுகாப்பு கொடுக்கணும். அவனை பிடிச்சி அவனுடைய எதிரிக்கு கையில் கொடுத்துடக்கூடாது. ஆகவே இதெல்லாம் உண்டு, உள்ள இட வசதி உண்டு, உணவு வசதி உண்டு, பாதுகாப்பு அங்கே உண்டு என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அறக்குறையா செய்யறதில்லை, முழுமையாக தான் பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது பாதுகாக்கப்படுகிறவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையையும் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்பேற்பட்டவர் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இவ்வாறு நமக்கு எல்லா அனுகூலங்களையும் வசதிகளையும் கொடுப்பதற்காகத்தான், நமக்கு ஒரு இடத்தை கொடுப்பதற்காக, நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடைக்கலப்பட்டணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்கு ஒரு இருப்பிடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவருக்குள்ளே வருகிறவர்களுக்கு ஒரு இருப்பிடம். என்ன இருப்பிடம்? சாதாரண ஒரு வீடு அல்ல, பெரிய மாளிகை, மேன்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்களுக்கு சொல்றார், நான் போறேன், போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கோ? எதற்காக போறேன்? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்றதுக்காக போறேன். ஆயத்தம் பண்ண பின்பு நான் வருவேன், வந்து உங்களை என்னோடு நான் அழைத்து செல்வேன், உங்களுக்கு அந்த இடத்தை கொடுப்பேன், கவலைப்படாதீங்க. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே அடைக்கலம் புகுகிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாளிகை தயாராக இருக்கிறது. அந்த மாளிகைக்கு போவது வரைக்கும், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு என்ன வேணுமோ அதையும் தேவன் கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராக, அதையெல்லாம் தயார் செய்து வைத்துள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதனுடைய விளக்கத்தை நாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இந்த வசதிகளை வழங்குபவர் யார்? தேவன் தான். இந்த அடைக்கலப்பட்டணத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர் யார்? தேவன் தான். நியாயப்பிரமாணத்தை வழங்கியவர் யார்? தேவன் அல்லவா? ஆகவே தேவன் தான் நமக்கும் இந்த அடைக்கலப்பட்டணத்தை வழங்க முடியும். அவ்விதமாக வழங்கிவிட்டார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். இந்த அடைக்கலப்பட்டணமானது அந்த அடைக்கலம் புகுந்து கொள்கிறானே, அவனுடைய தகுதியை பார்த்து கொடுக்கப்பட்டதா? இல்லவே இல்லை. அவன் தான் கொலைகாரனாச்சே. தேவனுடைய இரக்கம் கிருபையினாலே அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. இதே போல உள்ள பாதுகாப்பு தான் நமக்கும். நாம தேவனிடத்தில் அடைக்கலம் புகுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களா? இல்லவே இல்லை. தேவனுடைய சமூகத்திலே அருவருக்கப்பட தகுந்தவர், அக்கிரமக்காரர், இந்த பட்டியலிலே இடம்பெற்றவர்கள், இவ்விதமாக துணிகரமான பாவத்திலே ஈடுபட்டு பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானவர்கள். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை. அவருடைய கிருபையினாலே தன்னுடைய குமாரனை நமக்கு அடைக்கலப்பட்டணமாக கொடுத்து உள்ள ஓடிப்போ, அடைக்கலப்பட்டணமாகி என்னுடைய ஒரே பேரான குமாரனத்தில் நீ ஓடி வந்து விடு, உனக்கு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி தேவன் தன்னுடைய குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் தம்முடைய கிருபையினாலே கொடுத்திருக்கிறார், இலவசமாக கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அடைக்கலப்பட்டணத்தை கொடுப்பதிலே தேவனுடைய பங்குதான் மிக முக்கியமான பங்காக காணப்படுகிறது. இங்க ஒரு படத்தை பார்க்குறீங்க இல்லையா? இதுதான் இந்த அடைக்கலப்பட்டணத்துக்குள்ளே புகுந்து போகிறவனுக்கு ஓடி போய் போகிறவனுக்குள்ள ஒரு நிலை. பின்னால் துரத்திக்கிட்டே வராங்க, ஆயுதங்களோடு எறிகிறாங்க, அம்புயிறாங்க. எப்படியா கையில் கிடைச்சா காலியா. இவன் எங்கே போய் புகுந்துறான்? அடைக்கலப்பட்டணத்தோட வாசல்ல போகிறான். அங்கே யார் காத்து நிற்கிறது? பிரதான ஆசாரியன் காத்து நிற்கிறான். அவனுடைய காலடியிலே விழுகிறான். நீங்க வாசித்த பகுதியில் பார்த்துருப்பீங்க. அவன் அடைக்கலப்பட்டணத்துக்குள்ள போய் அவன் வாசல்ல நின்று மூப்பொருளை பார்த்து சொல்லணும், தன்னுடைய நிலைமையெல்லாம் தெரிவிக்கணும். இப்படி நான் செய்துட்டேன், கொலை பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், வேணும்னே பண்ணலையா, எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுங்க. இதை சித்தரிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு படம். காலவெளியில் விழுந்து கிடக்கிறான், பின்னால துரத்திட்டு வராங்க இல்லையா? இதுதான் நமது நிலையாகவும் காணப்படுகிறது. நாமும் கொலைகாரனுக்கு ஈடாக பாவத்திலே ஈடுபட்டு மரண தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்களாகிய நாம், நம்மை பிசாசானவன் அவனோடு இழுத்துக்கொண்டு ஓடுறான்.
எப்படியாவது நாமளும் நம்மோடு சேர்த்து அவங்களும் வந்துட்டோம், மரணம் நம்மை தொடர்ந்து பிடிக்கிறது. பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கோன்னு சொல்லியிருக்கு இல்லையா? பாவமானது நம்மை துரத்தி கொண்டு மரண தண்டனை கொடுக்கிறது வரைக்கும் விடாது. நரகத்திலே சேர்க்கும் வரைக்கும் பாவம் துரத்தி கொண்டே இருக்கும். மரண தண்டனை முடிவாக பெற்றுத்தரும் என்பதிலே சந்தேகமில்லை. அதற்குள்ளாக நாம் மரண தண்டனை பெற்றுக்கொள்வதற்குள்ளாக இந்த அடைக்கலப்பட்டணத்துக்குள்ளே அடைக்கலம் புகுந்து கொள்ளும்போது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அடுத்ததாக இந்த பட்டணங்களுடைய பவர், வலிமை எப்படிப்பட்ட தன்மை உள்ளது என்று பார்க்கும் பொழுது, ஒன்று, இது பழி வாங்குபவர் கைக்கு தப்பு வைக்கிறது. யார் பழி வாங்கிறது? இவனால் பாதிக்கப்பட்டவன், அவனுடைய குடும்பம். கொலை செய்யப்பட்டவன் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அவனுடைய குடும்பத்தாரிடமிருந்து பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. பழி வாங்குகிறவன் இவனை தொட முடியாது. அடைக்கலப்பட்டணத்துக்குள்ள வந்தாச்சுன்னா தொட முடியாது. உள்ள போய் அவனை எடுத்து போட்டு கொலை செய்ய முடியாது. ஆனா இப்போ நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ஜெயிலுக்குள்ள போயே கொலை பண்ணிட்டு வந்துடுறான் இல்லையா? நடக்குதா இல்லையா? ஆனா இப்பேற்பட்ட பாதுகாப்பு அல்ல. தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு உறுதியான பாதுகாப்பு. யார் உள்ள போக முடியாது. தேவன் இந்த உருவாக்கி வைத்த அந்த அடைக்கலப்பட்டணத்துக்குள்ள யாரும் உள்ள போய்விட முடியாது. முழுமையான பாதுகாப்பு. பழி வாங்குறவங்க உள்ள நுழைய முடியாது. அப்பேற்பட்ட பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அடைக்கலம் புகுந்து விட்டோமானால், நாம் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரிதான், நம்மை யாரும் தண்டனைக்குள்ளாக தீர்க்க முடியாது. ஒரு வசனம் படிக்கிறீங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களை படிக்க பார்க்கும். ரோமர் 8, 33, 34. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே. அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். ஆமா, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நாம யாரும் குற்றம் சுமத்த முடியாது. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட கொலைகாரனா இருந்தாலும் சரிதான், குடிகாரனா இருந்தாலும் சரிதான். இந்த பாவ பட்டியலில் இருக்குதே, அப்பேற்பட்ட பயங்கரமான பாவ செயலில் ஈடுபடுகிறவனாக இருந்தாலும் சரிதான், ஈடுபட்டவனாக இருந்தாலும் ஓடி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அடைக்கலம் புகுந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தஞ்சம் புகுந்து கொள்ளும் பொழுது இந்த பாதுகாப்பு கிடைக்குது. யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. ஏனென்றால் இந்த அடைக்கலம் புகுந்து கொள்வருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறவர், பரிகரித்தவர், பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தியவர் கிறிஸ்து. அதனாலதான் சொல்லியிருக்குது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கும் பொழுது அவருக்குள்ளே அடைக்கலம் புகுந்தா யாரும், நீ ஐயா பரலோகத்துக்கு வர முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும், யாரும் இன்னும் கேள்வி கேட்க முடியாது. நான் தான் அவனுக்காக மரித்தேன், இவர்களுக்காக ஜீவனை கொடுத்தது நான் தான், இவருடைய ஆக்கினை எல்லாவற்றையும் நான் சுமந்து விட்டேன், இவருடைய பாவத்தின் தண்டனை எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே உயிரோடு எழுந்தவர். அவர் மரித்து மண்ணோடு மண்ணாக போயிடல, அவர் உயிரோடு எழுந்து பிதாவினுடைய வலது பார்சத்திலே அங்க இருக்கார். பிசாசானவன் போய் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கான். யாரை பத்தி? அவருடைய பிள்ளைகளை பத்தி குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? குற்றம் சாட்ட நீ யாருப்பா? அவனுக்காக நான் மரித்தேன். அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய பாதுகாப்பு உறுதியான பாதுகாப்பாக இருக்கிறவர். இந்த அடைக்கலப்பட்டணமாகிய கிறிஸ்து நமக்கு பழி வாங்குகிறவன் கையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது, தப்புவிக்கிறது. ஆக்கினைக்குள்ளாக யாரும் நம்மை தீர்க்க முடியாது. ஒருவேளை உலகத்தின் பார்வையிலே பெரிய மகா பாவியாக கருதப்பட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே
வந்து தஞ்சம் புகுந்து கொள்ளும் பொழுது, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய இரத்தத்தினாலே பாவம் போக்கி கழுவப்படும் பொழுது யாரும் நம்மை தண்டனைக்குள்ளாக தீர்க்க முடியாது. ஏனென்றால் அது நம்முடைய தகுதியினாலே கிடைத்ததல்ல, தேவனே இலவசமாக கிருபையினாலே தாமாக முன் வந்து நமக்கு வழங்கி இருக்கிறார். நாம செய்ததெல்லாம் அவருக்குள்ள அடைக்கலம் புகுந்துறதா? இந்த ஒரே செயல்தான். ஆகவே அந்த பாதுகாப்பு உறுதியான பாதுகாப்பாக இருக்கிறது. பாதுகாப்பு பகைவனுடைய கைக்கு தப்பு வைக்கிறது மட்டுமல்ல, பாதுகாப்பை உறுதி செய்கிறது. பழைய ஏற்பாட்டில் எகிப்து தேசத்தில் வாதைகள்லாம் வந்து இல்லையா, கடைசி வாதையின் போது தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காக ஒரு நியமத்தை இங்கே உண்டு பண்ணினார். என்ன நியமத்தை உண்டு பண்ணினார்? இரத்தம் பூசுதல் ஆகிய நியமம். இரத்தம், ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்து மேல் சட்டத்தில் நிலைக்காலெல்லாம் தெளிக்கணும். தெளிச்சுட்டு அதுக்குள்ள பூந்துக்கணும், அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கணும். அப்ப என்ன சொல்றாரு? இவ்விதமாக அந்த இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த இரத்தத்தை நான் பார்த்து கடந்து போவேன். எகிப்தியரை அழிக்கும் போது வாதை வருத, அந்த வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். சங்காரக்காரன் உள்ள வரமாட்டான். ஏனென்றால் நீங்கள் இருக்கிற இடம் அது இரத்தம் பூசப்பட்ட வீடு. அதுக்குள்ளே இருக்கிறாங்க, உள்ளே இருக்கணும். வேடிக்கை பார்த்துட்டு வெளியே நிற்கிறதில்ல. ஆஹா, ஆமா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, பாவத்திற்காக ரத்தத்தை சிந்தினாருங்க, எனக்கு தெரியும். வேடிக்கை பார்த்துட்டு வெளியே நின்னா பாதுகாப்பு கிடையாது. என்னுடைய விளக்கத்தை பின்னாலே நாம் பார்க்க போவோம். உள்ளே இருக்கணும், ரத்தம் பூசப்பட்ட வீட்டின் உள்ளே இருக்க வேண்டும். அப்படியானால் தான் பாதுகாப்பு. வெளியே இருக்கிறது வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது. இந்த மனிதனுக்கு கட்டளை என்ன? ஓடி உள்ள போயிரு, வெளியே வராத. வெளியே வந்தா கொலைகாரன் கண்டிப்பா கொலை செய்து அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? ஆகவே ரத்தம் பூசப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் பாதுகாப்பு, சங்காரக்காரன் வரமாட்டான். அப்படித்தானே நடந்தது. எகிப்தியர்ல அரசன் வீடு முதல் சாதாரண ஒரு குடியானவன் வீடு வரைக்கும் உள்ள தலைச்சன்கள் அத்தனை, மிருக ஜீவன்களை தலையீற்றுகள் அத்தனையும் மடிந்து விட்டன ஒரு ராத்திரியில். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கோ ஒரு நாய் ஆகிலும் தன்னுடைய நாவை அசைக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே மரணம் இல்லை, பாதுகாப்பு கிடைத்தது. எப்படி பாதுகாப்பு கிடைத்தது? அவர்கள் இரத்தம் பூசுதல் ஆகிய நியமத்தை ஆசரித்தார்கள். இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்தார். இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்தா பாதுகாப்பு. அவங்கள உள்ள போய் ஒரு கேள்வி கேட்போமே, அந்த வீட்டில் உள்ள தலைச்சன் பிள்ளைகிட்ட போய், ஏம்மா அந்த ராத்திரியில ஏம்மா உன் தந்தைக்கு சங்காரக்காரன் வரப்போகிறான், நீ தலைப்பிள்ளையாச்சே, இன்னைக்கு ராத்திரி நீ தப்ப முடியுமா? அப்ப ஒரு வீட்டில் உள்ள ஒரு பிள்ளை சொல்லுது, ஆமா தப்பலாம், நான் தப்பிடுவேன். எப்படிமா தப்புவேன்? ரத்தம் பூசி இருக்கு. ஆண்டவர் ரத்தத்தை பூச சொன்னார், பூசி இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருக்க சொன்னார், வீட்டுக்குள்ள இருக்கிற. உனக்கு பயம் இல்லையா? பயம் இல்லை. ஏன் பயம்? இதை செய்ய சொன்னவர் ஆண்டவர் தேவன், அதுக்குள்ள இருக்க சொன்னவர் அவர், பாதுகாப்பேன் என்று சொன்னவர் அவர். நான் உள்ள இருக்கிற பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். பாதுகாப்பு உறுதியானது. தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு மாறாது, வாக்கு மாறாத உண்மையுள்ள தேவன். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் இந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பாதுகாப்பு. இந்த அடைக்கலம் புகுந்து பட்டணத்துக்குள்ளே புகுந்து கொண்டானே, இந்த மனிதனுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. எதிரி உள்ள போய் அவனை இழுத்துட்டு வந்து கொலை செய்ய முடியாது. உறுதியான பாதுகாப்பு அங்கே கொடுக்கப்பட்டதாக பார்க்கும். வேறொரு உதாரணம் கூட சொல்லலாம் இல்லையா? ராகாப் என்ற பெண்மணி இருக்கா இல்லையா? அவளுடைய தகுதி என்ன தகுதி? மிகவும் அருவருக்கப்பட தகுந்த ஒரு தொழில் அல்லவா? அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அதே நேரத்திலே அந்த பட்டணத்தில் இருந்த எல்லாரும் அழிக்கப்பட்டு விட்டார். அவளுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைச்சது? அங்க உள்ள வந்தவங்க சொல்லிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? நீ எங்களை இறக்கி விடுற அந்த சிவப்பு நூல் கயிறு அதை கட்டி வச்சிரு, கட்டி வச்சுட்டு உள்ள இருக்கணும். நீ மட்டுமல்ல, உங்க சொந்தக்காரங்க வந்தாலும் கூட்டி உள்ள கொண்டு வந்துரு. ஒன்று பெற்றோர உடன்பிறப்புகளை எல்லாரும் அழைத்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். சொன்னாங்க, வீட்டுக்குள்ள இருக்கணும், சிவப்பு நூல் கட்டணும், கட்டின வீட்டுக்குள்ள இருக்கணும். வெளியே வந்துட்டீங்கன்னா நாங்க ஒரு கேரண்டி கிடையாது.
இதான சொன்னாங்க. அந்த பெண்மணி அப்படியே செய்தார், அவளுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. அவளுடைய தகுதி நிமித்தமா இல்ல, இந்த தேவ மனிதனுடைய வாக்குப்படி அப்படியே செயல்பட்டார். சிவப்பு நூல் கயிறு கட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்தால் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே அடைக்கலம் புகுந்து விடுவோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவம் போக்கி கழுவப்பட்டு விடுவோமா? நாம் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரிதான், இரத்தம் பூசப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உறுதியானது. நமக்கு தண்டனை இல்லை, நாம் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். வசனங்கள் நிறைய இருக்கு இல்லையா? அடுத்ததாக தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது இந்த பட்டணங்களுடைய தன்மை, அடைக்கல பட்டத்தினுடைய வலிமை. உள்ள போயாச்சுன்னா அவன் கொலைகாரனோ மற்றவனா இருந்தாலும் சரிதான், அவனுக்கு அங்க எல்லாம் உண்டு. ஐயோ பரதேசியா வந்துட்டுமே, உள்ள எங்கமே தங்குறது, உள்ள போன்னு சொல்லிட்டாரு, உயிருக்கு மட்டும்தான் பாதுகாப்புன்னு நினைக்க முடியுமா? உயிருக்கு மட்டும் பாதுகாப்பு அல்ல, அவன் அங்கே தங்குவதற்கு இடம் கொடுக்கணும், அவனுக்கு உணவு கொடுக்கணும், எல்லா தேவையும் அங்கே கொடுக்கப்படும். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே வரும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். ஏற்கனவே இப்ப சொன்ன இல்லையா, சீஷர்கள் சொன்னார் இல்லையா, உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போறேன், பெரிய மாளிகையை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருக்குள்ளே அடைக்கலம் புகுகிறவர்களுக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாட்களிலும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதை நான் பார்க்கல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதமாக போஷிக்கிறவராக காணப்படுகிறார். அதுக்காக பெரிய ஆடம்பர உணவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எலியா தப்பி ஓடுறாரு, தப்பி ஓடி அங்கே கேரி தாற்றண்டையில் இருக்கிறாரு, அவருக்கு உணவளிக்கிறார். உணவு யார் கொண்டு போய் கொடுக்கிறது? காகம் கொண்டு போய் கொடுக்குது இல்லையா? சாதாரண உணவா? அது இறைச்சி எல்லாம் போகுது. தேவன் அற்புதமாக தன்னுடைய ஜனங்களை போஷிக்கிறவராக காணப்படுகிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறவராக காணப்படுகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக காணப்படுகிறார். நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் அறிவார் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கும்போது அழகா சொல்றார் இல்லையா, இவைகள் உங்களுக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 6:32. அறிந்திருக்கிறார், நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அஞ்ஞானிகளை போல கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அடைக்கலம் புகுந்து விட்டால் நம்முடைய பூரணமான பாதுகாப்பு பராமரிப்பு அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். வேதத்திலே பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமாக தன்னுடைய ஜனங்களை அவர் நடத்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவரே சொல்றார். நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்குள்ள அடைக்கலம் புகுந்துட்டா போதும். இவன் ஓடி போய் அடைக்கலம் புகுந்துக்கிறானே, அவனுக்கு ரெடியா உடனே பிரதான ஆசிரியர் வீடு அலாட் பண்ணி கொடுத்தாச்சு, கொடுக்கணும். அவனுக்கு சாப்பாட்டு வசதி கொடுக்கணும். அவனுடைய தேவையெல்லாம் அங்கே சந்திக்கப்பட வேண்டும், வேண்டியெல்லாம் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கா இல்ல, பிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும். நமக்கு எது வரைக்கும்? நம்முடைய பிரதான ஆசாரியர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு மரணம் உண்டா? இல்ல, சதா காலமும் உயிரோடு இருக்கக்கூடிய நித்திய பிரதான ஆசாரியர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவிக்கிறவராக என்றும் வாழ்கிறவராக, அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவராக இருக்கிறார். ஆகவே முடியும் வரைக்கும் அந்த முடிவே கிடையாது, நம்ம பாதுகாப்பு முடிவே இல்லை. அவ்வளவு பாதுகாப்புக்கு உறுதியுள்ளவராக, உறுதியை கொடுக்கிறவராக, தேவையை சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார்.
நாம உள்ள போக வேண்டியதான் நம்முடைய பொருள். இந்த பட்டணங்களுடைய பாவ தன்மை அவிதமாக இருக்கு. அடுத்ததாக இந்த பட்டணங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அடைக்கல பட்டணம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அந்த அடைக்கல பட்டணத்துடைய அமைப்பை பார்க்கும் போதே அது எவ்வளவு சிறப்பு தன்மைகளை வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, அந்த அடைக்கல பட்டணம் இருக்குதே, உள்ள யார் போனாலும் இருக்கலாம், அனைவருக்கும், யாரா இருந்தாலும் சரிதான், அது பரதேசியா இருந்தாலும் சரிதான், யூதனா இருந்தாலும் சரிதான், அந்நியனா இருந்தாலும் சரிதான். அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. யோசுவா 20:9 பார்த்தோம்னா இருக்கு, பரதேசிக்கும் உண்டு. ஒரே நியாயம்தான். மனிதர்கள் அத்தனை பேருக்கும் தேவன் சமமாக நீதி வழங்கக்கூடியவராக, பாதுகாப்பு வழங்கக்கூடியவராக இருக்கிறார். உள்ள யார் வேணுமானாலும் போகலாம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு மதம் ஒரு தடை அல்ல. எந்த மதத்தில் உள்ளவர்களும் வரலாம். கிறிஸ்தவங்க தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும்னு எங்கேயாவது சட்டம் இருக்குதா? இல்ல. யார் வேண்டுமானாலும் உள்ள வரலாம். தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மக்கள் தான் உள்ள வரலான்னு இருக்குதா? இல்ல. புறஜாதிகளும் வரலாம், அந்நியரும் வரலாம். இஸ்ரேல் மக்கள் வந்திருந்தாங்களே, எகிப்திலிருந்து வரும்போது அந்நிய ஜாதிகளும் கூட வந்தாங்க. ஆகையினால்தான் யார் வேணாலும் உள்ள போலாம். தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அடைக்கல பட்டணம் இவ்விதமாக எல்லாருக்கும் இடம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்க ஹவுஸ்ஃபுல்ங்கிற போர்டே கிடையாது. அங்க எல்லாம் ஃபுல்லா எல்லாம் நிறைஞ்சு போச்சு, இடம் இல்லை, வெளியதான் நிற்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. பரலோகத்தில் போறதுக்கு இடம் விஸ்தாரமா இருக்கு. நிரப்புறதுக்கு தான் ஆள் வேணும். ஆகினால் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இடம் இருக்குமா? நான் எப்பேற்பட்ட பாவி, எப்பேற்பட்ட வெறுக்கப்பட தகுந்த வாழ்க்கை உடையவன் அல்லது உடையவன், உள்ள போக முடியுமா? எனக்கு இடம் தருவாங்களா? ஏற்கனவே பக்தி போல தோற்றமளிச்சவர்கள்லாம் உள்ள பூந்துட்டாங்களே, நான் போக முடியுமா? முடியும். தாகமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. மத்தேயு 11:28 என்ன சொல்லிருக்குது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும். கிறிஸ்தவங்க மட்டும் வாங்கன்னு இருக்கா? இல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிற எல்லாரும், எல்லாரும் எல்லாரும் வாங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், உங்களுடைய பாரத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன். வாங்க, உங்களுக்கு இடம் இருக்குது. இங்க இருக்கிறீங்களே அத்தனை பேருக்கும் இடம் இருக்குது. உள்ள போலாம். ரெடியா? உள்ள வர்றதுக்கு ரெடி தானா? வெறும் வசனத்தை கேட்கறதுக்கு மட்டும்தான் ரெடியா? இயேசு கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு தயார் தானா? இல்ல வந்து விட்டீர்களா? வந்து விட்டவர்களும் இருக்கிறார்கள், வராதவர்களும் வெளியே நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களும் இருக்கிறார். நீங்க எந்த பக்கத்தில் இருக்கீங்கன்னு யோசிச்சு பார்த்து. அடைக்கல பட்டணமாகிய கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்களா? இல்ல அடைக்கல பட்டணமாகிய கிறிஸ்துவ பார்த்துட்டே இருக்கீங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? அவருடைய வசனத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோமா? உள்ள போனாதான் பாதுகாப்பு. எல்லாருக்கும் அது இடவசதி கொடுக்கக்கூடியதாக அது இருக்கிறது. அதனால் எல்லாரும் வாருங்கள் என்று தேவன் அழைக்கிறார். அடுத்ததாக இந்த அடைக்கல பட்டணம் மிக அணுகுவதற்கு வசதியான ஒரு பட்டணம். யார் வேணுமானாலும் எந்த நேரத்தில் வேணுமானாலும் போகலாம். அதற்குரிய வசதிகள் எல்லாம் அந்த அடைக்கல பட்டணத்துக்கு செய்யப்பட்டிருந்தது. என்ன வசதி செய்யப்பட்டிருந்தது? அந்த பட்டணத்துக்கு போவதற்கு அதற்கு உள்ள முதல் தகுதி என்ன? யார் வேணுமானாலும் அந்த பட்டணத்தை பார்க்கலாம். பட்டணம் மறைந்திருக்கவில்லை, பார்க்கக்கூடிய இடத்துல, உயரமான இடத்துல அமைக்கப்பட்டிருந்தது. மலை பகுதியிலே உயரமாக பார்க்கலாம், பார்த்து கொண்டு அதை நோக்கி ஓடி போகலாம். நம்முடைய அடைக்கல பட்டணமாகிய கிறிஸ்து இருக்கிறாரே, அவரும் பார்ப்பதற்கு மறைந்திருக்கவில்லை, பார்க்க முடியாதபடி இல்லை. அவரும் பார்க்கும்படி உயரமான இடத்திலே நமக்காக உயர்த்தப்பட்டார். யோவான் 3:14-15 என்ன சொல்லிருக்கிறது? சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல, ஆமா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே, அவரும் தேவகுமாரனும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக உயர்த்தப்பட்டார்.
ஆண்டவரே தன்னுடைய வாயினாலே சொன்னார் அல்லவா, உயர்த்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலே உயர்த்தப்பட்டவர். அன்று வனாந்தரத்திலே சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது, வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. இன்றைக்கு சிலுவையிலே உயர்த்தப்பட்டவராக எல்லோரும் பார்க்கக்கூடிய விதத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அங்கே தொங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அவ்வாறு தொங்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ எல்லாத்துக்கும் மேல போயிட்டார். எங்க இருக்கிறாரு? பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். மிக உயர்ந்த இடம். இயேசு கிறிஸ்துவண்டை வருவதற்கு இல்ல அவரை பார்க்க முடியலையே, அவரை காண முடியலையே, அவர் எங்க இருக்கிறார் கொஞ்சம் சொல்லுங்க. நேற்று சொன்ன இல்லையா, சில இடத்துல எங்க இருக்கிறாரு? குடிலுக்குள்ள இருக்கார். குடிலுக்குள்ள பொம்மையா இருக்கார். சிலர் வீட்டில் போட்டோவா உட்கார்ந்துருக்கார். இந்த போட்டோ வரைஞ்சது யாரோ தெரியல. போட்டோ அது விக்கிரகம், தூக்கி போட்டுருங்க. சிலர் அதுக்கு நல்ல சீரியல் லைட் எல்லாம் போட்டு நல்லா பளிச்சு பளிச்சுன்னு விடும். விக்கிரக ஆராதனை செய்கிறாய், மெழுகுவத்தி கொளுத்தி வச்சிருக்கீங்களா? சீரியல் லைட் நல்லா அழகா இருக்குதா? சாமி நம்ம சாமி படங்க. அது யார் படமோ? படம் காட்டுறாங்க இல்லையா? என்ன படம்? சினிமா படம் எல்லாம் ஜீசஸ். இதை பார்த்தா பயபக்தி, என்ன பயபக்தி பாருங்க. அதை பார்த்து அழுகிற மக்கள் கூட்டம், ஐயோ அங்க சிலுவையில் அறைகிறது. விக்கிரகம். இது போன்ற அடையாளங்கள் எதையாவது வீட்டில் வச்சிருக்கீங்களா? தூக்கி போட்டுங்க. விக்கிரக ஆராதனை செய்யாதீங்க. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நமக்கு தோற்றமளிக்கும் விதத்திலே உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். படத்தில் இல்ல, சிலுவை அடையாளத்தில் இருக்காரா? இல்ல, அவர் உயர்த்தப்பட்ட சிலுவை. இந்த உங்க சிலுவை இல்லை. சிலர் நல்ல டாலராட்டு பெரிய சிலுவையா போட்டிருப்பாங்க. என்ன பாதிரிமார கேட்க வேண்டாம், பெரிய பெரிய சிலுவையெல்லாம் சுமக்கிறாங்க. விக்கிரகம் இது இல்லைங்க. அங்க ஒண்ணு இயேசுநாதர் இல்லை. அவர் உயர்த்தப்பட்டவராக, அவருடைய சிலுவையில உயர்த்தப்பட்டவராக தொங்கினார். அவர் பார்க்க முடியாதபடிக்கு அணுகக்கூடிய வசதி இல்லாத நிலைக்கு இல்லை, உயரமான இடத்திலே அவர் இருக்கிறார். அங்கு போவதற்குள்ள சாலை எப்படி இருக்குது? இந்த அடைக்கலப்பட்டணத்தை பற்றி நான் இன்னும் சொல்லணும். இது பார்க்கும் விதத்தில் உயரமான இடத்துல மட்டுமல்ல, அது வெள்ளை கற்களால கட்டப்பட்டதா. வெள்ளை கற்கள் கட்டப்பட்டதுன்னா அந்த வெள்ளைக்கல்லுடைய தன்மை என்ன? பகலில் சூரிய வெளிச்சம் பட்டாச்சுன்னா அந்த சூரிய வெளிச்சத்தை அது பிரதிபலித்து காட்டும். அப்போ தூரத்துல இருந்து பார்க்கிறவன் பார்த்தாச்சுன்னா, ஓ அடைக்கலப்பட்டணம் தான் இருக்குது. கொலைக்கு தப்பி ஓடுறவன் எவ்வளவு வேகமா ஓடுவான். அப்ப இடம் சுலபமா கண்டுபிடிக்கணும் இல்லையா? கண்டுபிடிக்கத்தக்க விதத்திலே அது அமைக்கப்பட்டிருந்தது. வெள்ளை கற்களாலே கட்டப்பட்டது அந்த அடைக்கலப்பட்டணம். எல்லாரும் நோக்கி பார்க்கக்கூடிய நிலையிலே அது காணப்பட்டது. அந்த பட்டணத்துக்கு போகக்கூடிய வழி இருக்குதே, அது பராமரிக்கப்பட்டு கொண்டே இருந்ததா. மழை காலத்தில் என்ன செய்யும்? ரோடு அடைச்சிடும் இல்லையா? அது மழைக்காலம் முடிஞ்ச உடனே, அந்த வசந்த காலம் ஆரம்பிச்ச உடனே அந்த சாலைகள்லாம் பராமரிப்பாங்க. பாலம் ஏதாவது உடஞ்சின்னா அது சரி செய்வாங்களாம். ஏன்னா பாதுகாப்புக்காக ஓடி வருகிறவன் தடுமாறி விழுந்துடக்கூடாது. இப்பேற்பட்ட ஒரு தடங்கள் இல்லாத ஒரு வழிபாதை, பராமரிக்கப்பட்ட ஒரு சாலை. அதுல ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்பீட் பிரேக்கர் இருந்தால் அவ்வளோதான். எத்தனை பேர் ஸ்பீட் பிரேக்கர்னாலே ஆளு காலியாரவங்க இருக்காங்களா இல்லையா? இல்லையா? பைக்குக்காரங்க எத்தனை பேர் அடி, கார்காரங்களா ஒரு ஆளு தப்பிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவதற்குள்ள பாதை இருக்குதே, அதுல ஸ்பீட் பிரேக்கரே கிடையாது, தடையே கிடையாது. யார் வேணுமானாலும் வரலாம், எவ்வளவு வேகத்திலே வேணுமானாலும் வரலாம். அது நேரான வழியாக காணப்படுகிறது. அந்த வழி நானேன்னு சொல்றார் இல்லையா ஆண்டவர்? நானே வழி, நானே வாசல் சொல்றார். அவருக்குள்ளே அடைக்கலம் புகுவதற்கு அவரே வாசலாக இருக்கிறார். அந்த வாசல் தடைபடாத வாசல், அந்த வழி தடங்கள் இல்லாத வழி. யார் வேண்டுமானாலும் வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். பார்க்கக்கூடிய விதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எல்லாருக்கும் பிரத்யட்சமாக காட்சி அளிக்கிறவராக அவர் இருக்கிறார். அவருக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டீர்களா? அடுத்ததாக அந்த பட்டணத்தினுடைய தன்மையை பற்றி பார்க்கும் பொழுது, அந்த கதவு எப்பவும் திறந்தா இருக்குமா?
பகல்லையும் திறந்திருக்கும், ராத்திரியும் திறந்திருக்கும், மூடாது. ஏன்னா ஒருவேளை பெரும்பாலும் ராத்திரி தான் வேணும் இல்லையா? கைப்பிசகா அவனை கொல்லாண்டா ராத்திரி ஏதாவது தூக்கி போட்டு செத்து போனா அவன் கொலகாரன் ஆயிட்டான், அப்போ ஓடி வரணும் இல்லையா? ராத்திரி கதவு திறந்திருக்கணும். கதவு தட்டிட்டுலாம் நிற்கிறதுக்குள்ள அவன் வெளியே விரோதி வந்து அடிச்சு அவங்க காலி பண்ணிடுவான் இல்லையா? ஆகவே அந்த கதவு அடைக்கப்படுவதே இல்லை, எப்போதும் திறந்த கதவு. பகலிலும் திறந்திருக்கும், இரவிலும் திறந்திருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருவதற்கு அவருடைய கதவு எப்போதும் திறந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று காத்துக்கொண்டே இருக்கிறது. அது மூடப்படுவதே இல்லை, இன்று வரைக்கும் மூடப்படவில்லை. நீங்கள் ஓடி வர வேண்டும் என்றால் இப்பொழுதும் ஓடி வரலாம், இப்படி இருக்கிற நேரத்திலே ஓடி வந்து உள்ள பூந்துடலாம், திறந்திருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய விதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் முன்னாலே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார், உங்கள் அருகே நிற்கிறார். உள்ள வந்துடுவீங்களா? அவர் வழியாக உள்ளே பூந்து விடுவீர்களா? அந்த கதவு எப்போதும் திறந்த கதவாக காணப்படுகிறது. அடுத்ததாக அந்த அடைக்கலப்பட்டினம் இருக்குது. அந்த அடைக்கலப்பட்டினத்துக்கு எங்க இருக்குதுன்னு வழிகாட்டுறதுக்காக பலகை வச்சிருக்கும், பெயர் பலகை. அதில் எபிரேய பாஷையில மிக்லாத் அப்படின்னு எழுதியிருக்கும், அதாவது ரெஃப்யூஜ் அப்படின்னு அம்புக்குறி போட்டு இருக்கும். போ, அங்க இருக்கு, அதோ இருக்குது, தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. இது எந்த ஊர் நீ கண்டுபிடிக்கணும்னா பட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓடி வர்றவன் எப்படி வருவான்? தலைதறிக்க வருவான் இல்லையா? ஆகவே அவன் உள்ளே புகுவதற்கு எந்தவித தடையும் இல்லாமல் வழிகாட்டுவதற்காக பெயர் பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும். நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுவதற்கான பெயர் பலகை என்ன? வேத புத்தகம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனை வழிநடத்துவதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வழிகாட்டி பெயர் பலகை வேதம். சங்கீதக்காரன் என்ன சொல்றார்? 119 சங்கீதம் 105 வசனத்தில் என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே, சொல்லுங்க. கொஞ்சம் யாரா ஒருத்தர் படிங்கம்மா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் விளக்காக இருந்து காட்டுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓடு வெளிச்சம் காட்டுது, பாதைக்கு வெளிச்சமா இருக்குது, விளக்கா இருக்குது. இந்த வேத வசனம் காட்டுகிற பாதையில ஓடி உள்ள போயிருங்க. வேத வசனம் காட்டுகிறல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே அடைக்கலம் புகுந்துருங்க. இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது, சுட்டி காட்டக்கூடிய பெயர் பலகையாக, வழிகாட்டு பலகையாக வேதம் அமைந்திருக்கு. வேத வசனத்தை பயன்படுத்துறோமா? இந்த வேதத்தை படித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக ஏற்றுக்கொண்டவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. வேத வசனத்தை சொல்லும் போது கேட்டு ஆண்டவருக்குள்ளே அடைக்கலம் வந்தவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க வேத வசனத்தை எவ்வளவு தடவை படிச்சிருப்பீங்க? எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க? எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்பீங்க? எத்தனை கன்வென்ஷனுக்கு போயிருப்பீங்க? எல்லாம் அங்க சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை உங்களை வழிநடத்தக்கூடிய பெயர் பலகைகளாக இருந்திருக்கின்றன. இதை பார்த்து ஓடி வந்துட்டீங்களா? இல்ல இன்னும் யோசிக்கிட்டே இருக்கீங்களா? யோசித்துக் கொண்டிருந்தால் விளைவு விபரீதமான விளைவு அல்லவா? ஆகவே நாம் தடுமாறாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவண்டை வருவதற்கு, அடைக்கலப்பட்டினமாகிய கிறிஸ்துவண்டை வருவதற்கு எல்லாம் அனுகூலமாக நமக்கு காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டவராக அனைவரும் பார்க்கத்தக்க விதத்திலே அவர் உயர்த்தப்பட்டார். நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து விட்டார். அவரே வழியாக இருந்து நம்மை நடத்துகிறவராக காணப்படுகிறார். அவருடைய வழி எப்போதும் திறந்த வழியாக காணப்படுகிறது. வசனங்களா நீங்க வீட்டில் படிச்சு பார்த்துக்கலாம். வேதம் நமக்கு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. இது அடைக்கலப்பட்டினத்தினுடைய ஒரு தோற்றம், உயரமான இடத்திலே அமைந்திருந்தது. அடுத்ததாக அந்த பட்டணத்துக்கு போகக்கூடிய சாலை ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய சாலை. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஒன்றும் கிடையாது. அது ரோடெல்லாம் ரொம்ப அருமையாக செப்பனிடப்படக்கூடிய பாதை. நம்முடைய ஆண்டவரிடத்தில் வரக்கூடிய பாதையும் தெளிவாக எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கிறது. அந்த வாசல் திறந்திருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அடைக்கலப்பட்டினத்தினுடைய அந்த வாசல் எப்போதுமே திறந்திருந்தது. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் செல்லக்கூடிய பாதையும் திறந்திருக்கிறது. நானே வாசல் என்று சொன்னவர் வழியை திறந்து வைத்திருக்கிறார். இந்த வழி எப்போ அடைபடும் தெரியாது.
கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இந்த வழியை அடப்படும். அடப்பட்டால் அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? திருப்பி உள்ள ஓடி வர முடியுமா? அடைக்கல பட்டணத்துக்குள்ள வர முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் நாளைக்கு பார்க்க போறோம். நாளைக்கு அடைக்கிறதுக்கு முன்னால இப்பவே உள்ள வந்துடும். அடைப்பட்டா கதி என்ன, நிலைமை என்ன? அந்த காலத்துக்கு பேர் என்ன சொல்லியிருக்கு? உபத்திரவ காலம். இன்னொரு அடைமொழியா சொல்லியிருக்கு மகா உபத்திரவ காலம். அதுக்குள்ள போகாதபடிக்கு இன்னைக்கே அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்துடணும். உள்ள வந்துட்டு வெளியே போகணும். உள்ள வந்து வெளியே போகணும்னா கூட்டத்தை விட்டு வெளியே போகணும். நீங்க ஆண்டவரை விட்டு வெளியே போயிடக்கூடாது. ஆண்டவரை விட்டு வெளியே போனா அவ்வளவுதான் இல்லையா? ஆகவே ஒரு தீர்மானத்தோடு செல்லவும் கதவு திறந்திருக்கிறது. இந்த அடைக்கல பட்டணங்கள் 6 இருக்கு இல்லையா? அந்த 6 பெயர் காரணங்களை பார்க்கும்போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதுல ஒரு பட்டணத்துக்கு பேரு காதேஸ். காதேஸ்னா என்னது? நீதி, பரிசுத்தம் என்ற பொருளுடையது. நமது அடைக்கல பட்டணமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பற்றி என்ன சொல்லிருக்கிறது? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நமக்குரிய காதேஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொரு பட்டணத்துக்கு பேர் என்ன? சீகேம். சீகேம் என்றால் தோள் என்று பொருள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ பாரத்தை எல்லாம் சுமக்கக்கூடிய சுமை தாங்கியாக அவர் இருக்கிறார். அவர் தன்மேல் நம்முடைய பாவ பாரம் அனைத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். அவரே நமது அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். அடுத்த அடைக்கல பட்டணத்துக்கு என்ன பேரு? எப்ரோன். எப்ரோன் என்றால் ஐக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டு விடுகிறோம். 1 யோவான்ல சொல்லும்போது நாம் ஒளியிலே நடந்தால் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு உள்ள ஐக்கியம் நமக்கு கிடைக்குது. தேவனுடைய பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியம் கிடைக்குது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டால், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே அடைக்கலம் புகுந்து விட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல அடைக்கலம் கிடைக்குது, ஒரு ஐக்கியம் கிடைக்குது. தேவனோடு உள்ள ஐக்கியம் அல்ல மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியம். அவர்கள் உங்கள் பாரத்தை அவர்களோடு பகிர்ந்து உங்களுக்காக சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் கிடைக்கிறது. கர்த்தருக்காக நீங்கள் உறுதியாக வாழ்வதற்கு ஒரு நல்ல ஐக்கியம் கிடைக்குது. வளர்ந்து வருவதற்கான ஐக்கியம் கிடைக்குது. இதை எடுத்து காட்டக்கூடியது எப்ரோன். அடுத்தது பேசேர். பேசேர் என்றால் கோட்டை. சங்கீதக்காரன் சொல்றார், தேவனை நீர் என் கோட்டை என்று சொல்றார். தேவன் நமக்கு கோட்டையாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார். அவருக்குள்ளே அடைக்கலம் புகுந்து விடுவோமா? இன்னொரு பட்டணத்துக்கு பேரு ராமோஸ். ராமோத்னா உயரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 2:7. நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அவர் உயர போனது மட்டும் இல்ல, நம்மையும் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் யார் யாரெல்லாம் வந்துட்டீங்களோ, அவருக்குள்ள அடைக்கலம் புகுந்துக்கிட்டீங்களோ, நம்ம எங்க இருக்கிறோமா? அவரோடு கூட அங்க இருக்கிறோம். ஒருவேளை சரீரத்தோடு இங்க இருந்தாலும் ஆவிக்குரிய நிலைமையில அவரோடு கூட அங்க இருக்கிறோம். உன்னதங்களிலே உட்காரும் செய்தார்னு சொல்லியிருக்கு. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லி தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனிடத்தில் அடைக்கலம் புகுறவர்களுக்கு உயர்ந்த இடம் தயாராக இருக்கிறது. உயர்ந்த இடத்திலே உயர்த்தப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளே அடைக்கலம் புகும் பொழுது நாமும் உயர்ந்த இடத்துக்களே உயர்த்தப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்ததாக உள்ள இடத்துக்கு பேர் கோலான். கோலான் என்றால் மகிழ்ச்சி. கர்த்தருக்குள்ளே வருகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி கிடைக்குதா? அந்த வசனம் படிங்க. ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்போ ஓடி. கர்த்தருக்குள்ள வந்துடுவீங்களா? ஆனந்த களிப்பு. நமது அடைக்கல பட்டணமாகிய கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது நமக்கு ஆனந்த களிப்பு, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்பு எல்லாம் ஓடி.
அவருக்குள்ளே வந்து விடுவோமா? அடைக்கல பட்டணமாகிய கிறிஸ்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க தயாராக இருக்கிறார். இது தவிர வேற ஏதாவது வழி இருக்குதா பாதுகாப்புக்கு? நேற்று இந்த வசனத்தை பார்த்தோம் இல்லையா? வேறு எந்த வழியாவது நமக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? கொலைபாதகர்களுக்கு ஈடாக பாவம் செய்யக்கூடிய ஒரு பாவிக்கு வேறு அடைக்கலம் உண்டா? வேறு பாதுகாப்பு உண்டா? இல்லை, இல்லவே இல்லை. நேற்றும் இதை நம்ம தெளிவாப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடைக்கல பட்டணம் இல்லவே இல்லை. அந்த மதத்துக்கு இன்னொரு அடைக்கல பட்டணம், இந்த மதத்துக்கு இன்னொரு அடைக்கல பட்டணம் இல்லை. மதத்துக்காக அடைக்கல பட்டணம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். அவரே அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். அவரை தவிர வேறு வழி இல்லை. இந்த வசனம் தெளிவா சொல்லியிருக்கு இல்லையா? இந்த பூமியிலே வானத்திங்களே, இந்த பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. ஆனால் சந்தேகப்பட வேண்டாம். வேறு நம்ம வழியில் ஓடினா ஓடிடலாம் நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. அவை தவிர வேறே வழி இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றார் இல்லையா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவருக்குள்ள வராம, அவர் வழியா வராம ஒருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ரொம்ப தெளிவான ஒரு கட்டளையாக அது காணப்படுகிறது. இந்த உள்ள வரவங்களுக்கு நிபந்தனை என்ன? இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வரவங்களுக்கு உள்ள வரணும். உள்ள வந்து வெளியே வந்துடலாமா? கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கிறேங்க, நான் தரிசன கூட்டம் வர்றது வரைக்கும், தரிசன கூட்டம் நடக்கிறது வரைக்கும் நான் ஆண்டவருக்குள்ள இருப்பேன். கொஞ்சம் எப்படின்னா நிறைய கூட்டம் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு அடுத்த தரிசனத்தை கூட்டத்துக்கு உள்ள வந்து நடக்குமா? என்னாகுமா? 35வது யாரை படிங்க, 35, 26, 27 படிங்க. என்னாகமும் சீக்கிரமா படிச்சிருங்க, முடிச்சிடுறேன். அந்த அடைக்கல பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளியே இருக்கும்போது பழி வாங்குறவன், ஆமா, கொலை செய்தவனை அந்த அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொன்று போட்டால் அவன் ரத்த பழி. நீ ஏன் வெளியே போற? இன்னைக்கு ஓடி விளையாடுறவங்களாம் இருக்காங்க. அந்த குளத்தங்கரணி விளையாடுறாங்க இல்லையா? இதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள கொஞ்ச நாள் கிறிஸ்துவுக்குள்ள வர்ற மாதிரி வர்றது, அப்புறம் வெளியே போயிடும். இப்போ சூழ்நிலை சரியில்லைங்க, நான் கொஞ்ச நாள் வெளியே இருந்துட்டு வரேன், எங்கள் ஆட்கள்லாம் விட மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் இருந்து திருப்பி வந்துடும். நான் அங்கே வந்துடுவேன். நீங்கள் சொல்கிறது ரைட்டு தாங்க, நான் உங்கள்கிட்ட தானே வந்தேன் இல்லையா? தரிசனம் கொடுத்தெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? கொஞ்ச நாளைக்கு மட்டும் நடக்குமா? கொலையாரன் விட மாட்டான், பழி வாங்குறவன் விடுவானா? விட மாட்டான், கொண்டு போயிடுவான். பிசாசானவன், கொலைபாதகன் இருக்கானே, ரெடியா இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்துவிட்டு வெளியே போயிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவும் வேணும், எங்க சாமியும் வேணும். ரெண்டு பேரையும் பக்கத்தில் எனக்கு சமமா வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப பக்கபலம் முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து இருக்கணும், இல்லைன்னா எந்த சாமியும் வச்சுங்க, கவலையே இல்லை. நீ யாரு? கொலைகாரன். அதுக்கு சமந்தானே? தண்டனை என்ன? பாவத்தின் சம்பளமாகிய மரணம். உனக்கு போகக்கூடிய இடம் என்ன? அக்கினி கடல். மறந்து போகாதீங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள வந்துருங்க, வெளியே போயிடாதீங்க. ரெண்டு வேணும் நினைக்காதீங்க. பாதுகாப்பு இல்லை, நிபந்தனை இதுதான், வெளியே செல்லக்கூடாது. இந்த பாதுகாப்பு எதுவரை கிடைக்கிறது? இந்த பிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்கும் வரை. நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா? நமது பிரதான ஆசாரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு மரணம் உண்டா இனிமே? இல்ல, நித்திய பிரதான ஆசாரியர். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அடைக்கலம் பூந்து கொள்ளுகிறவர்களுக்கு அவர் உயிரோடு இருக்கும் வரை அவருக்கு மரணமே இல்லை. நித்திய பாதுகாப்பு நமக்கும் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது. நியாயம் தீர்க்கப்படும் வரைக்கும் இந்த அடைக்கலம் பட்டணத்துக்குள்ள வந்தவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. அவங்க நியாய தீர்ப்பு பெற்று அந்த மன்னிப்பை பெற்று வெளியே வரும் வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள பூந்தவங்களுக்கும் நம்முடைய அடைக்கலமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே பூந்தவர்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அந்த நியாய தீர்ப்பு தண்டனைக்குரிய நியாய தீர்ப்பு அல்ல. அந்த நியாய தீர்ப்பு எதற்குரிய நியாய தீர்ப்பு? நமக்கு பரிசளிப்பதற்கான நியாய தீர்ப்பு.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே அடைக்கலம் புகுந்து கொள்கிறார்களே, அவர்களுக்கு பரிசளிப்பு விழா. சிலருக்கு பரிசு கிடைக்காது, அப்போ தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே நாம் நியாயம் தீர்க்கப்படும் வரைக்கும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக உட்கார போறாரே, அது வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு, நித்தியமான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. அவர் நமக்காக பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். உள்ளே வந்து விட்டவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு. நீங்க உள்ள வந்துட்டீங்களா? உள்ள இருக்கிறீங்களா? இல்ல வெளியே தான் இருக்கிறீங்களா? உள்ளே வருவதற்கு யாருக்கும் தடை இல்லை. அது ஜாதியோ மதமோ மொழியோ எந்த வேறுபாடும் இல்லை. அத்தனை பேரும் உள்ளே வரலாம். நீங்கள் வருவதற்கும் தடை இல்லை. தேவன் இரக்கமுள்ளவராக, உங்கள் மீது அன்பு செலுத்துகிறவராக, உங்களுடைய மரணத்தை விரும்பாதவராக, நீங்கள் அக்கினி கடலிலே போக வேண்டும் என்று விரும்பாதவராக, நீங்கள் மனம் திரும்பி அவரண்டை வர வேண்டும் என்று விரும்புகிறார். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். தேவனிடத்தில் இரக்கம் பெற்றுக் கொள்வோமா? ஆண்டவருக்குள்ளே அடைக்கலம் புகுந்து கொள்வோமா? எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரக்கத்தை நாம் நமக்கு ஒரு ஏதோ சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம். தேவன் இரக்கமுள்ளவராக என்று இருக்கிறார். நாளை நியாயாதிபதியாக உட்கார போகிறார். இன்றைக்கு திறந்திருக்கிற கதவு நாளை அடைபடும். அடைச்ச பிறகு உள்ள போக முடியுமா, போக முடியாதா, நடக்குமா என்பதை பற்றியெல்லாம் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் நாளைக்கு பார்க்க போகிறோம். உங்களுடைய நிலை என்ன? உள்ள வந்துட்டீங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன் சொல்ல முடியுமா? அடைக்கலம் புகுந்துட்டேன். இல்லை வெளியே இருக்கிறீங்களா? உங்களுக்கே தெரியும் இல்லையா, நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன் இல்லை வெளியே இருக்கிறேன்னு சொல்லி. வெளியே இருக்கிறீங்களா? தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு நேரம் இது. காலதாமதம் செய்ய வேண்டாம். திறந்திருக்கக்கூடிய இந்த அடைக்கலப்பட்டத்தினுடைய வாசல் அடைபட போகிறது. ஆகவே இப்போதே உள்ளே வந்துவிடுங்கள். வசனம் என்ன சொல்லுது? இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணியனார். உள்ளே வந்துவிட்டால் என்ன கிடைக்குது? தேவனுடைய கிருபை கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது, தேவனுடைய நீதி கிடைக்குது, தேவனுடைய பரிசுத்தம் நமக்கு கிடைக்குது, நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. உள்ளே வந்தவர்களுக்கு இதெல்லாம் இலவசமாக கிடைக்குது. வெளியே என்ன இருக்குது? பழி வாங்குறவன் ரெடியா இருக்கிறான், தண்டனை ரெடியா இருக்குது, மரண தண்டனை ரெடியா இருக்குது, அழிவு ரெடியா இருக்குது, அக்கினி கடல் ரெடியா இருக்குது. இதுல எந்த இடத்துக்கு போகணுங்கிறத தீர்மானிச்சு. உள்ள போகணுமா இல்ல வெளியே இருப்போமா? வெளியே ஜாலியா இருக்குங்க, கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருப்போம். கதை இப்ப திறந்தானே இருக்கு. நீங்க சொல்றீங்க, நீங்க வேற சொல்லிட்டீங்க ராத்திரியும் திறந்திருக்கோம் பகலையும் திறந்திருக்கோம். அதனால நான் கொஞ்ச நாள் இப்படியே ஓட்டிட்டு ஓடி போய் உள்ள வந்துடும். நடக்குமா? நடக்காது. ஒரு வேடன் ஒருவன் வேட்டைக்கு செல்லும் போது தனது பாதுகாப்பிற்காக ஒரு பாதுகாப்பு அறையை உண்டு பண்ணி வைத்திருந்தான். அந்த பாதுகாப்பு அறைக்குள்ளே புகுந்து விட்டால் அவனுக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும். அதை நம்பி அவன் அதை கட்டி வைத்திருந்தான். ஒரு நாள் அவன் வேட்டைக்கு செல்லும் பொழுது வெகு தூரமாக சென்று விட்டான். வெகு தூரமாக சென்ற பொழுது இவனை ஒரு புலி பார்த்து விட்டது. புலி இவனை பார்க்க இவன் புலியை பார்த்தான். இவனுக்கு ஒரு பெரிய தைரியம். நாம என்ன கட்டி வச்சிருக்கிறோம்? ஒரு பாதுகாப்பாக ஒரு அறை கட்டி வச்சிருக்கிறோம், ஓடி போய் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு வேக வேகமாக ஓடினான். புலியும் இவனை பின்னால் வேக வேகமாக துரத்தி கொண்டு போச்சு. வேகமாக வந்து இந்த வாசப்படியில் வந்துட்டான். பதுங்கும் அறையினுடைய வாசப்படியில் வந்துட்டான். இதுவும் வேகமாக கிட்ட வரைக்கும் வந்துட்டான். அறையினுடைய வாசலை திறப்பதற்கு அதனுடைய சாவியை தேடி பார்த்தான். சாவி இல்லை. சாவி கொண்டு வர நடந்தது என்ன? அந்த பாதுகாப்பும் அறையினுடைய வாசலிலேயே அந்த புலி அவனை அடித்து கொன்று போட்டான். அவன் நடுக்காட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த புலி அவனை அடித்து கொண்டிருக்கும். அவன் வாசப்படியில் வந்தாலும் விட்டு வச்சிருக்குவா? இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானோர், இந்த வசனங்கள்ல கேட்கிறவங்க பெரும்பாலானோர் கடைசி நிமிஷத்தில் ஓடி உள்ள வந்துருவாங்க என்று நினைத்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வாசப்படியிலேயே மடிய போகிறான். அந்த நிலையில இருக்கிறீங்களா? கதவு அடைத்தால் திறக்காது.
உள்ளே புகுந்து விட்டால் பாதுகாப்பு. இன்றே உள்ளே வந்து விடுவீர்களா? தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துவிட்டால் நீங்கள் முற்றிலுமாக ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களா? ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே, தர்மையான இந்த இரவு வேளையிலும் அடைக்கலப்பட்டினத்தை குறித்து நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு அடைக்கலப்பட்டினமாக இருக்கிறீரப்பா. செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் அடைக்கலப்பட்டினமாகிய எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே புகுந்து விடட்டும், உள்ளே வந்து விடட்டும். தொடர்ந்து பேசும் ஆண்டவரே. உள்ளே இருப்பவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெளியே செல்லாதபடி காத்துக்கொள்ளும். உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பு ஆண்டவரே. தொடர்ந்து பேசும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.